கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? பின்வரும் உள்ளடக்கங்கள் சிரிக்க மட்டுமே உள்ளன, அதை பெரிதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். அமைதியா இருந்தா குத்தம், சிரிச்சா குத்தம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு ரெண்டு கூசுது. ஓ சாரி சாரி. கல்யாணம் பேச்சு வந்துட்டாலே நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது கல்யாண ஷாப்பிங் தான். டேய் மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். கண்ணை மூடினா உன் முகம் தெரியுது, உன் சிரிப்பு தெரியுது, உன் மடிஞ்ச காது. கண்ணை மூடனா இயல்பா தான் இருட்டா இருக்கும். ஆனா நினைச்சேன் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, உன் சிரிப்பு தெரியுது, உன் முகம் தெரியுது. சொன்னீங்கல்ல, எப்படி சொன்னீங்க? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம். தப்பில்ல, நீ போ. ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணு. நான் கூட்டு போறேன். பாத்துறேன் ஒரு நிமிஷமா பேசுறேன். இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு. சார் நீங்களா? கேரக்டர் ஒரு மட்டும் தான் செய்ய முடியும், யாரால செய்ய முடியாது. ஒரு பொண்ணு தன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் ஒரு பையன் கிட்ட சொல்றா அப்படின்னா, ஒரு பையன் தன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் ஒரு பொண்ணு கிட்ட சொல்றான் அப்படின்னா, அவங்கதான் அவங்களுக்கான பொம்பளை பொறுக்கி. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன், எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம ஊருக்கே கேட்கிற மாதிரி ஐ லவ் யூ சொல்வான்னு நினைச்சேன். அட பைத்தியக்காரி. உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். யாரா? என்ன தாண்டா சொல்றேன்? நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏற்றலாம் போ. ஓகே பா. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? கிரேசி அபவுட் யூன்னு சொன்னல, ஏன் நான் அழகா இருக்கேன்னு நினைக்கிறியா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே.